ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பேபிஸ்க்கு சம்டைம்ஸ் வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஏதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சேராமல் இல்லை ஓவர் ஃபீடிங் ஆகிட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம பேபி வந்து எதனால் வாமிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க ஓவர் ஃபீடிங்னால் வாமிட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஃபுட் வந்துட்டு அவங்களுக்கு சேராத ஃபுட் சாப்பிட்டா அந்த மாதிரி வாமிட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்டைஜஷன்னால தான் வந்துட்டு அவங்க வாமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அவேர்னஸோடு இருக்கணும். அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரெமெடி என்னன்னு பார்த்திங்கன்னா, அக்குப்ரெஷர் பாயிண்ட். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணணுன்னா, உங்களோட இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் அந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு அந்த 3rd ஃபிங்கர் எங்கே எண்ட் ஆகுதோ, ஸோ அதுதான் உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் பேபிஸ்க்கு 2 ஹேண்ட்லேயுமே கொடுக்கலாம். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா இப்படி ப்ரெஷர் பாயிண்ட் இப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆவாங்க. அண்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கூட ஆகலாம். அந்த 3 மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆகிடுக்கும் வாமிட்டிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில வாமிட்டிங்னால் நிறையா ப்ராப்ளம்ஸும் வரும். எப்படின்னா, வாமிட்டிங்கோட கலர் இருக்குது. அந்த கலரை பார்த்துட்டு நீங்கள் அவேராக எல்லோ கலர் அந்த மாதிரி க்ரீன் கலர் இந்த மாதிரி எல்லாம் வேறு மாதிரி கலர் எடுத்தாங்கன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது. பட் நமக்கு தெரியும், நம்ம குழந்த வந்து இது ஓவராக சாப்பிட்டுட்டா, வீட்டில் ஹோம் ஃபுட் சாப்பிட்டு அந்த மாதிரி ஆகுதுன்ற போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வாமிட்டிங் எடுத்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஜஸ்ட் சுகர் அண்ட் சால்ட் ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வாட்டரை ஒரு 1 ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அண்ட் அவங்க அது கண்டினியூ பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து அவங்க நார்மலாக இருந்தாங்கன்னா ஓகே. பட் அதை விட அவங்க வந்துட்டு டயர்டாக இல்லை அப்போவும் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.